Praise the Lord. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் நீங்கள் இந்த பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நடத்தி வந்த தேவன் இந்த நாளிலே இந்த 17ஆம் தேதி மே 17ஆம் தேதியிலே பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். வீடுகளிலே நீங்கள் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி செபித்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அதன் பின்பு வேத பகுதி வாசிக்கவும், அதோடு கூட வேத பகுதியை வாசிக்கவும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். கண்களை மூடி செபிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானத்தை பூமியை படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த கர்த்தாவே காலை நேரத்திற்காய் வைத்திருக்கிறோம். அப்பா, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தகப்பனே, இந்த சமூகத்திலே ஆலயத்திலே நாங்கள் செய்கின்ற இந்த ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கிறதப்பா. அப்பா, அதே நேரத்தில் ஜனங்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து இந்த நாளிலே எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக நீர் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி. குடும்பமாக அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க இந்த பரிசுத்த நாளை அப்பா ஒரு பிரதானமான நாளாக எண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த நாள் நம்முடைய ஜனங்களுக்கு தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தும் போது ஒரு பெரிய விடுதலையை குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வார். ஆம் தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கர்த்தாவே நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள், வசனங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய செய்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். நாங்கள் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களும் இந்த சமூகத்தில் எட்டட்டும். எங்கள் மத்தியிலே உலாவுவதற்காக நன்றி. எங்களுக்காக எங்களுடைய வெத்தல் சபையின் தூதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியான உலாவும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா நேற்றும் என்றும் மாறாதிருக்கிற இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்ல தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஒன்றாக இணைந்து மகிமைப்படுத்த உதவி செய்யும். பாடுகிற ஆண்டவரை ஆராதனை நடத்துகிற மகனையும் பிள்ளைகளை ஆசீர்வதித்தரணும். மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி உற்சாகமாய் பாடுவோமா? மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி கரங்களை தட்டி பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே
துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை உமக்கே மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம் அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி உற்சாகமாய் பாடுவோமா துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை உமக்கே மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை தேவனந்த நடைக்கலம் தேவனந்த நடைக்கலமாவே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே தேவனந்த நடைக்கலமாவே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார் சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம் அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை உமக்கே மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ நம்முடைய தேவன் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார் ஓ வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஹல்லேலூயா இந்த காலை வேளையிலும் கூட தேவன் அவரை துதிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் ஓ நம்மை சிருஷ்டித்ததின் நோக்கம் ஓ அவரை ஆராதனை செய்யும்படியாக அவரை துதிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஒருவேளை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் ஓ சூழ்நிலைகள் நமக்கு அனுகூலம் இல்லாமல் காணப்படலாம் வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்
ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஹalleluya. ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுகிறது, God is our refuge and strength, a very present help in trouble. ஹalleluya. அவரே ஆபத்து நாட்களிலே நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு அனுகூலமாக இல்லாவிட்டாலும் தேவன் நமக்கு அனுகூலமானவராக இருக்கிறார். ஹalleluya. அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள், அவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள், அவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹalleluya. இந்த காலை வேளையிலும் கூட ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஒரு நன்றி பாடலை ஆண்டவருக்கு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. சமாதானம் சந்தோஷம் தந்தீர், சமாதானம் சந்தோஷம் தந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சமாதானம் சந்தோஷம் தந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துன்பம் அதில் காத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துயரம் அதை நீக்கினீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துன்பம் அதில் காத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துயரம் அதில் நீக்கினீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சேர்ந்து பாடுவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. பாதம் இடராமல் காத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை
இந்த காலை வேளையிலும் கூட ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் தந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. துன்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கினவர். அந்த தேவனுக்கு நாம் இந்த காலை வேளையில் நன்றி செலுத்துவோமா? நம்முடைய தேவைகளை சந்தித்த அந்த தேவன். ஹல்லேலூயா. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை நமக்கு தந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நம்முடைய பாதங்கள் இடராமல் காத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். நம்மை காக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவன் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த ஆராதிக்கிற இந்த வேளையிலே தாமே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே சுற்றி காணப்படுகிற போராட்டங்களையும் அவர் விலக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மனிதனால் கூடாதது அது தேவனால் கூடும் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு அந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய தேவன் நம் விடுதலை நாயகனாய் இருக்கிறார். நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமாய் அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கிறோம். எனது பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆராதனை
அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நாம் ஆராதித்து அவரை கனப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைபடாது. அது லேசான காரியமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதரை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதரை படைப்பது லேசான காரியம். கண்ணான மனிதர்க்கு அண்ணாவை தருவது
எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திர பலி இடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை துதியுங்கள். இந்த காலை நேரத்திலே அவரை துதிப்பது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது நல்லது. ஹல்லேலூயா. ஓ, இந்த நாள் வரை, இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் இந்த நாளிலே நடத்துகிறாரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை தான் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறது. அவர் இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் கடந்து போகிற பாதை, ஓ, அது ஒரு இடுக்குமான பாதை, வழி இடுக்கும் நெருக்கமான பாதை. அநேகர் தங்களுடைய என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு பாதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு வழியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வழி என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசு வழியாய் நீங்கள் போனால், இயேசு வழியாய் நாம் கடந்து செல்லும் போது நாம் பயப்பட வேண்டாம். இதோ போராட்டத்தின் ஒரு முடிவு காலத்திலே வந்துவிட்டோம். போராட்டத்தின் ஒரு முடிவு காலத்திலே வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு அதிகமாக, அல்லது 2 மாதத்துக்கு அதிக 2-3 மாதங்களாக நாம் ஒரு போராட்டத்தின் ஒரு இடுக்கத்தின் வழியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வருகின்ற மாதம் ஒரு முடிவின் மாதமாக இருக்கும்படியாக தகப்பிலே ஜூன் மாதம் எல்லா தேவ ஜனங்களுக்கும் ஒரு விடிவு காலம், ஒரு முடிவு காலமாக காணப்படுவாங்க. ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளுக்கும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஒரு முடிவு காலமாய் காணப்படுவாங்க. ஜெபிக்கிறோம் அப்பா. அது எல்லாவற்றும் உம்மால் ஆகும். நீர் செய்ய முடியும், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். முகமுகமாய் ஒன்றாய் சேர்ந்து தேவனை ஆராதிக்கும் நாள் தூரத்தில் இல்லை என்பதை அறிக்கையிடுவோம். அல்லேலூயா. கர்த்தரை செய்வார். 6வது மாதத்தில் அற்புதமான காரியங்களை தேவன் செய்வார். தேவன் அதிசயமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி செலுத்தி நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. உற்சாக ஆவியனுடைய ஜனங்களை தாங்கட்டும் அப்பா. எங்களை தாங்கட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவ பிள்ளைகளையும் உம்முடைய ஆவியானவர் தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிற தேவன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். அதிசயங்களை எதிர்பாருங்கள். விசுவாச அறிக்கையிடுங்கள். கனவு காணுங்கள். தேவன் இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன். நீங்கள் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தர் செய்கிற அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தாமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை இன்று கண்ட எகிப்தியரை இனி நீ காண்பதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற வெறுமை, இன்றைக்கு இருக்கிற தோல்வி, இன்றைக்கு இருக்கிற வேதனை, இன்றைக்கு இருக்கிற நெருக்கங்கள், பண கஷ்டங்கள், பலவிதமான போராட்டங்கள், தடை செய்கிற ஆவிகள், இவைகள் எல்லாம் நீ தேடி காணாதிருப்பாய். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணும்போது பார்வோரின் செயலை ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணும்போது, ஓ, அந்நாள் கர்த்தரியாய் மாறினார். தாவீது ராஜாவாய் உட்கார்ந்தார். இதெல்லாம் கர்த்தருடைய அனுகூலம். கர்த்தர் அனுகூலம் பண்ணும்போது சிங்கங்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தானியேலுக்கு பாதுகாப்பா இருந்தது. கர்த்தர் அனுகூலம் பண்ணும்போது சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அக்கினியினால் எரிக்கப்பட முடியாதபடி அதில் உலாவுகிறவராய் இருந்தார். போராட்டங்கள் கூட உங்களுக்கு அது ஒரு வழி நடத்துதல், அது ஒரு ஆனந்தமாய் மாறக்கூடிய அளவிலே கர்த்தர் செய்வார். அது உங்களை மேற்கொள்ளாது, ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. ஆம், கர்த்தர் அனுகூலம் பண்ணும்போது ஒன்றும் மேற்கொள்ளாது. இதோ பேதுரு சிறைச்சாலையில் மாட்டப்பட்டு நாளை விடிய காலத்தில் அவன் கொல்லப்பட வேண்டும். கர்த்தர் பேதுருக்கு அனுகூலம் பண்ண போது தூதன் அந்த ஜெயிலறைக்குள்ளாய் போய் அவனை விடுவித்து வெளியே கொண்டு வந்தான். பவுலும் சீலாவும் துதித்த போது பாருங்கள், அங்கே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கினது. கர்த்தர் உங்கள் மேல் நோக்கமா இருக்கும் போது, கர்த்தர் உங்கள் மேல் அனுகூலம் பண்ணும் போது நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த இடுக்கமான சூழ்நிலையிலும் தகப்பனே, நீர் என்னோடு கூட இருக்கிறேன். நீர் என்னை தப்புவிக்க போதுமானவர். எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்குள் விடுவிக்கிறேன் தேவனை குறித்த, உண்மை குறித்த விசுவாசம் இருக்கிறது. நான் அற்புதங்களை காண்பேன், நான் அதிசயங்களை காண்பேன் என்று ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லா துதிகர மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.
ஒரு வேத பகுதி வாசிப்போம். 98வது சங்கீதத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே, வாசித்த சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரமாய் ஆண்டவரே, வாசித்த உடைய மகளையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு விடுதலையும் நன்மை உண்டாக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் வீடுகளிலே வழக்கமாக உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக வருகின்ற மாதங்களிலே நமக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். 1 மணி நேரம் நீங்கள் அதற்காக இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள். 18 ஜெபக்குறிப்பை கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் உங்களுக்கு மற்ற ஜெபக்குறிப்புகளையும் நீங்கள் சேர்த்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நீங்கள் சொல்லி ஜெபிக்க, சபையாருக்காக ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, கடந்த நாளிலே அஜித் ஆசிர் அவருக்கு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆகிய ஒரு சந்தோஷமான செய்தி. தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபத்திலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு தருவார். நாம் சோர்ந்து போகாதிருப்போம். விசேஷமாக இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே பிறந்த நாள். இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். அதே போல் சபையில் அநேக தேவ பிள்ளைகளுடைய பிறந்த நாட்கள் இந்த நாளிலே காணப்படுகிறது. ஆகிய பிறந்த நாளை காண்கின்ற, திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த மே மாதத்திலே பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற, திருமண நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சீயோனில் அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். எருசலேமின் நன்மைகளை அவர்கள் காண ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பாஸ்டர்மா கொடுக்க இருக்கிறார்கள். விசுவாசத்தோடு நாம் கேட்போம். கர்த்தர் பெரிய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுதலின் நல்ல நாளிலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை குடும்பத்தின் சார்பில், சபையின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சி நாளில் தேவனை விடுதலையோடு ஆராதிக்க நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். வீடுகளிலே இருந்தாலும் கர்த்தரை துதித்து பாட ஆராதிக்க தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஸோ இந்த இணையதள வசதியை ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும்
தேவ வசனம் நம் மத்தியிலே விடுதலையாக கடந்து வருகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வீடுகளிலிருந்து ஆராதிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்திலே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நாம் தேவநாமத்தை சுதந்திரமாய் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பில் பரலோக தகப்பனே, நல்ல அருமையான காலவெளிக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய ஜீவனோட வார்த்தைகளுக்கு நேராக வருகிறோம். என்னோடும் எங்களோடு நீர் பேசுவீராக. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக விடுதலை கொண்டு வரட்டும், சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ மக்களையும் உடைய குடும்பங்களையும் சகல நன்மைகளால் கர்த்தர் நிரப்பும் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களும் மாறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து வசனங்களை தியானிக்கும் போதுதானே கர்த்தருடைய வல்லமை பரத்திலிருந்து இறங்கி ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொரு வீடுகளையும் கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து உடைய வார்த்தை மூலம் கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அங்கே நெகேமியா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் சகல மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். நெகேமியா அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும், அலங்க வேண்டும், அவர்கள் சுதந்திரமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? இடிந்து போன அலங்கத்தை கட்டி எழுப்பும்படியாய் எருசலேமுக்கு வருகிறான். எருசலேமுக்கு வந்து அவன் அலங்கத்தை கட்டும்படியான பணியில ஈடுபட்டிருக்கும் போது அவனுக்கு விரோதமாக சன்பல்லாத், தொபியா, இன்னும் அநேகர் அவர்களோடு கூட இணைந்து நெகேமியா அவனுடைய வேலைகளை தடை பண்ணும்படியாய் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து நெகேமியா சோர்ந்து போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் வரும். நம்மை மனமடி உள்ளாக்குகிற சில வார்த்தைகள், சில காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கிறதை நாம் காண முடியும். அதனாலேயே நாம் சோர்ந்து போகக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? நெகேமியா இந்த சத்துருக்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவன் சோர்ந்து போகாமல் அவன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் குமாரருக்காக, உங்கள் சகோதரருக்காக, உங்கள் குமாரர் குமாரத்திகள், உங்கள் மனைவிமார்கள், உங்களுடைய வீடுகள் எல்லாவற்றுக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறான். இந்த நாட்கள் நாம் யுத்தம் பண்ணுகிற ஒரு நாட்கள். எதற்காக நாம் யுத்தம் பண்ண வேண்டுமா? ஒருவரை ஒருவர் சண்டை போடுவதோ அல்லது வீடுகளிலே யுத்தம் பண்ணுவதல்ல, சண்டை போடுகிற யுத்தம் அல்ல. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்படுகிறது? உங்கள் குமாரருக்காக யுத்தம் பண்ணுங்கள், உங்கள் சகோதரருக்காக யுத்தம் பண்ணுங்கள், உங்கள் குமாரத்திகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள், உங்கள் மனைவிக்காக யுத்தம் பண்ணுங்கள், உங்கள் வீடுகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள். என்றால் என்ன அர்த்தம்? சத்துரு நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வீட்டை தொடாதபடிக்கு நாம் ஆண்டோட சமூகத்துல யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும், போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும், செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களுக்கு தலைமையாய் ஏற்படுத்தப்பட்ட நெகேமியா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு குடும்பத்திலே தலைமையா இருக்கிறவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும், உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே போராட வேண்டும், உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் திறப்பிலே நிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், நாம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு பெரிய உக்கரான பொறுப்பிலே நாம் காணப்படுகிறோம். காலம் மிக கொடிய காலத்துக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய குடும்பத்துக்காக நாம் யுத்தம் பண்ணும்போது, அந்த நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நாம் நம்முடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்துல வந்து எங்களோட கொடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். 13ஆம் வசனத்துல, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக
யுத்தம் பண்ணுங்கள். நான் வாசிக்கிறோம் 13, 14 ஆகிய வசனங்களில, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள். அப்படியானால் நாம் நம்முடைய குடும்பத்துக்காக செபத்திலே போராடும் போது, நம்முடைய குடும்பத்துக்காக திறப்பிலே நிற்கும் போது, நம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பிலே நாம் நிற்கும் போது, வசனம் 20 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாம செய்ய வேண்டிய பாற்றை நாம் செய்யும் போது நமக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தேவன் நமக்கு யுத்தங்களை செய்கிற தேவன், நமக்காக யுத்தங்களை செய்வார், நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக. ஆனால் முதலாக நம்முடைய கையிலே தேவன் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று நாம் அமைதியா இருந்து விடக்கூடாது, நாம் அசதியா இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார், ஆகவே நான் அமைதியா இருப்பேன் என்று நாம் இருக்கக்கூடாது. நெகேமியாவின் வார்த்தை நினைத்து பாருங்கள். நெகேமியா சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் குமாரனுக்காக யுத்தம் பண்ணுங்கள். பிள்ளைகளை வளர்த்துவது சாதாரண காரியம் அல்ல, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது சாதாரண காரியம் அல்ல. அலங்கம் கட்டுவது என்று சொன்னால் குடும்பத்தை கட்டுவது, அலங்கம் கட்டுவது என்று சொன்னால் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கட்டுவது, அலங்கம் கட்டுவது என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை கட்டி எழுப்புவது. அலங்கம் கட்டுவது என்று சொல்லும் போது ஒரு ஜெப வாழ்க்கையை, கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்புகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்திலே நாம் கடந்து போகும்போது நாம் நம்முடைய பிள்ளைகளை அந்த பாதையிலே எழுப்ப வேண்டும், நம்முடைய வீட்டாரை எழுப்ப வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யுத்தம் செய்ய வேண்டும். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே போராட வேண்டும். நெகேமியா சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் குமாரனுக்காக யுத்தம் பண்ணுங்கள். ஒரு பொல்லாத காலத்திலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளோட வாழ்க்கை திசை மாறுகிற, தடுமாறுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்ததே இல்லை, இது பயங்கரமான ஒரு பிரச்சனை, பயங்கரமான ஒரு போராட்டம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை விட கொடிய காலம் இனிமேல் வரப்போகிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலத்திலே நாம் இப்படி தள்ளாடுவோம் என்று சொன்னால் வரக்கூடிய காலத்திலே நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய போகிறார்கள்? ஆகவே இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? நெகேமியாவை போல நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, அவருடைய வளர்ச்சிக்காக, அவர்களுடைய பரிசுத்தத்துக்காக, அவர்கள் கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் தேவ சமூகத்திலே போராட வேண்டியது அவசியம். நம்முடைய குடும்பத்துக்காக நாம் யுத்தம் பண்ண வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க நாம் யுத்தம் பண்ண வேண்டும், நம்முடைய வீட்டை நடத்துவதற்கு நாம் தேவ சமூகத்திலே போராட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி நாம் போராடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது, ஒரு சரியான ஒரு யுத்தத்தை செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் நம்மாலே எந்த காரியத்தை செய்ய முடியாமல் நாம் சோர்ந்து போகிறோமோ அந்த காரியத்திலே கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நெகேமியா சொல்லுகிறார், உங்கள் குமாரருக்காக யுத்தம் பண்ணுங்கள், குமாரத்திகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள். பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக தேவ சமூகத்தில் நாம் போராடும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னொரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் என்ன செய்தானா, அவன் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தானா, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றுக்கொண்டான். ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் என்ன செய்கிறார்? அந்த நாட்கள், நோவா வாழ்ந்த நாட்கள் மிகவும் பாவம் நிறைந்த ஒரு நாட்களாய் காணப்பட்டது. நாம் ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அந்த நாளிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அதே போல ஒரு கொடிய காலத்திலே தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மனஸ்தாபப்படுகிற ஒரு காலம். நடக்கிற அக்கிரமங்கள், அருவருப்பான காரியங்கள், சொல்லக்கூட முடியாத பயங்கரமான காரியங்கள் தேசத்திலே தலை விரித்தாடுகிறதை நாம் காண்கிறோம். கட்டுப்படுத்துவதற்கோ அவைகளை அடக்குவதற்கோ இன்றைக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் எங்களை யாரும் அடக்க முடியாது என்று பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் செய்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறார். இதே போலதான் நோவாவின் காலத்திலே பாவம் பெருகினது. மனிதர்கள் பாவத்தை தண்ணீரை போல பருக ஆரம்பித்தார்கள். மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததா இருந்தது. தேவன் அதை பார்த்து கொண்டே இருந்தார். கர்த்தர் அதை பார்த்து சொல்லுகிறார், அந்த மனுஷனுடைய காரியங்களை பார்த்து இருதயத்திலே ஆண்டவர் விசனப்பட்டார். இவனை ஏன் உண்டாக்கினோம் என்று சொல்லி விசனப்படக்கூடிய அளவுக்கு, வருத்தப்படக்கூடிய
கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு, வேதனைப்படக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு மனிதர்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட அந்த காலத்துல கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் ஒரே ஒரு மனுஷனை நீதிமானாய் கண்டார். அவனுடைய பேர் தான் நோவா. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஒரு பேழையை கட்டி என்று சொல்லுகிறார். அந்த காலத்திலே, அந்த அக்கிரமம் நிறைந்த அந்த காலகட்டத்திலே நோவா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாய் ஒரு பேழையை கட்ட ஆரம்பித்தான். முதலாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், முதலாவது பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், முதலாவது கூட இருக்கிற மனைவி, என்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும். ஆகவே அவன் என்ன செய்தானா, 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தேவ எச்சரிப்பு பெற்று அவன் குடும்பத்தை காப்பாற்றும்படியாய் ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அந்த பேழைக்குள்ளாக தண்ணீர் வந்த போது ஆண்டவர் என்ன செய்கிறார், மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அந்த பேழைக்குள்ளாக ஒவ்வொருவராக தேவன் உள்ளே போக சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் முதலாவது நோவாவினுடைய பிள்ளைகள் ஒன்றாய் போயிருப்பார்கள். அவனுடைய 3 பிள்ளைகள், அவனுடைய 3 மனைவிமார்கள், அதன் பிறகு அவனுடைய மனைவி போயிருப்பாள். முதலாவது அவனுடைய பிள்ளைகள், அடுத்து மருமக்கள், அடுத்ததாக நோவாவின் மனைவி, அடுத்து கடைசியாய் நோவா போகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் கடைசியாக நோவாவை உள்ளே அனுப்பி கர்த்தர் கதவை அடைக்கிறார். நோவா உள்ளே போயிருப்பான், அவன் உள்ளே பார்த்திருப்பான், என்னுடைய குடும்பம் உள்ளே இருக்கிறதா என்று பார்த்திருப்பான். பாருங்கள், பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்கிறது, வெள்ளம் எங்கு பார்த்தாலும் ஜல பிரளயம், பேழையானது அந்த தண்ணீரின் மேலே மிதக்க ஆரம்பிக்கிறது. அவன் பேழைக்குள்ளே பார்க்கிறான், தன்னுடைய குடும்பம் பத்திரமாய் இருக்கிறதை பார்க்கிறான். ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது பேழையாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அந்த பேழைக்குள்ளே, அந்த சபைக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா, நம்முடைய குடும்பம் இருக்கிறதா, நம்முடைய குடும்பம் ரட்சிக்க வேண்டிய ஒரு குடும்பமாய் தேவனுடைய சபையிலே இருக்கிறதா என்கிற ஒரு நிச்சயம் இந்த காலவேளையில நமக்கு வேண்டும். நான் மட்டும் ஆண்டவரை ஆராதித்தால் போதும், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர் அவங்க வழியிலே போகிறார்கள், அல்லது அவர்கள் சொன்னால் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அல்லது கீழ்ப்படிய மாட்டார்கள், அல்லது அவர்கள் எப்போதாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு வருவார்கள், அல்லது அவங்க அடிபட்டு வருவார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கு நாம் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காலம். நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய வீட்டாருக்காக நாம் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காலம். நோவா என்ன செய்தானா, குடும்பத்தை காப்பாற்ற பேழை உண்டு பண்ணினான். உலகத்தை காப்பாற்றுவதற்கல்ல, உலகத்தில் உள்ள மக்களை காப்பாற்றுவதற்கல்ல, அவர்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். முதலாவது நம்முடைய குடும்பத்தை நாம் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நாம் காப்பாற்ற வேண்டும். நோவா குடும்பத்தை காப்பாற்றினான். அந்த பேழையில அவனுடைய குடும்பம் பத்திரமாய் இருந்தது. நாம் ஆண்டவரை சந்திக்கும் போது பேழையாகிய சபைக்குள்ளே குடும்பமாய் இருக்கிறோம் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் சபையை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் வரப்போகிறார். சபையை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் வரப்போகிறார். ஒரு பரிசுத்தமான ஒரு சபையை, சர்வ சங்கமாகிய ஒரு சபையை, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் தேவ பிள்ளைகளும் நிறைந்த ஒரு சபை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அந்த நாளிலே நானும் என் குடும்பமும் அந்த இடத்துல, அந்த பேழைக்குள்ளே இருக்கிறோம் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகட்டும். அப்படி இல்லை என்றால் இன்றைக்கே நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம செபிப்போம். அவர்கள் பேழைக்குள்ளே வரும்படியாய், தேவ சமூகத்திலே வரும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய், கர்த்தரை தேடும்படியாய் நாம் செபிப்போம். நாம் யுத்தம் பண்ணுவோம். இது கடைசி காலம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையின் காலம். இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே போராடுவோம். ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடுகிறேன். நிருபங்களிலே பவுல் எழுதும்போது சொல்லுகிறான், உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாவதற்காக, உங்களுடைய விடுதலைக்காக நான் என்னுடைய செபங்களிலே அனுதினமும் போராடுகிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நோவா பேழையை, குடும்பத்தை காப்பாற்ற உண்டு பண்ணினான். கர்த்தர் அந்த பேழைக்குள்ளாக அவனை, அவனுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். கிட்டத்தட்ட 1 வருஷ காலம், 1 வருஷமும் 1 மாதமும் அந்த பேழைக்குள்ளே அந்த குடும்பம் காக்கப்பட்டது. இன்னைக்கு நாம் 50 நாட்களுக்கு மேலாக வீடுகளிலே நாம் இருக்கிறோம். இதே போல பழைய பாடல ஒரு சம்பவம் நடந்தது. 1 வருஷமும் 1 மாதமும் பேழைக்குள்ளே 8 பேரை கொண்ட ஒரு குடும்பம் காணப்பட்டது. அவர்கள் மாத்திரமல்ல, ஆடு மாடு மிருக ஜீவன்கள், இந்த பூமியில் உள்ள அத்தனை ஊரும் பிராணிகளும் பறவைகளும் விலங்குகளும், பெரிய விலங்கு, சின்ன விலங்கு, கொடிய விலங்கு, நல்ல விலங்கு, சுத்தமான விலங்கு, கெட்ட விலங்குகள், பயங்கரமான விலங்குகள் எல்லாமே அந்த பேழைக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இதே போல ஒரு போராட்டம் அந்த நாளிலே நடந்தது. 1 வருஷமும்
50 நாட்கள் 52 நாட்கள் நம் வீடுகளிலே இருக்கிறோம். அன்றைக்கு எப்படி நோவா பேழையை விட்டு வெளியே வரும்போது ஒரு புதிய பூமியை கண்டானோ, ஒரு புதிய பூமியிலே காலை வைத்தானோ, அதே போல ஒரு நாள் வரும், நாம் தேவனோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது, நம்ம அந்த வருகையிலே ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் போது, ஒரு புதிய வானத்திலே ஒரு புதிய பூமியிலே வாசம் பண்ணும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, பேழைக்குள்ளே இருந்தால்தான் அந்த புதிய பூமியை பார்க்க முடியும். பேழைக்குள்ளே இருந்தவர்கள் தான் புதிய பூமியிலே கால் வைத்தார்கள். ஆகவே சபைக்குள்ளே இருக்கும்போது, தேவனுடைய கருத்துக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த புதிய பூமியிலே, புதிய வானத்தின் கீழே இருக்கக்கூடிய பூமியிலே நாம் வாசம் பண்ண முடியும். யுக யுகமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, யோபு என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனுஷன் தான் வாழ்ந்த காலத்தில் அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாய் இருந்தான். அவனும் வாழ்ந்த காலங்கள் மிக மோசமான காலம். ஆனால் அந்த காலத்தில் அவன் எப்படி இருந்தானா? உத்தமனாய் இருந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாய் இருந்தான். நான் வேதத்தில் படிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களிலே கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன கிடைக்கும்? யோபு கர்த்தருக்கு பயந்தவர். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, ஒரு நம்பிக்கை இருக்கும். கர்த்தருக்கு பயப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஜீவ ஊற்று. அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அதுல மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் அந்த நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம், விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பை பாருங்கள். யோபு ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு இருந்தார்கள். மனைவி, அவனுக்கு பெரிய வீடு, அவன் அநேக ஒட்டகங்கள், 1000 ஒட்டகங்கள், கழுதைகள், மாடுகள் எல்லாவற்றையும் அவன் வைத்திருந்தான். ஒரு பெரிய பணக்காரன். ஆனால் அவனோட வாழ்க்கையில் இருந்த ஒரு தெய்வீக சுபாவத்தை பாருங்கள். தன்னுடைய குடும்பத்துக்காக தினந்தோறும் பலி செலுத்துகிறவன், குடும்பத்தை காக்கும்படியாய் பலி செலுத்துகிறவன், குடும்ப தலைவன், குடும்பத்தினுடைய அந்த பிள்ளைகளுடைய தகப்பன். அவன் என்ன செய்வான்? அவன் அதிகாலையில் எழும்புவான். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் அதிகாலையில் எழுந்து பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு 10 பிள்ளைகளை கூப்பிட்டு பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். அந்த நாட்களில் அவனுக்கு இருந்த ஒரு வெளிப்பாடை பாருங்கள். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்கிற ஒரு வெளிப்பாடு யோபுக்குள்ளே இருந்தது. ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் அவன் பலி செலுத்துகிறான். ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் ரத்தத்தை பலியாய் அந்த மிருகத்தை பலியாய் கொடுக்கிறான், பலி செலுத்துகிறான். என்றால் என்ன அர்த்தம்? தன்னுடைய குடும்பத்தை பலி செலுத்தி பாதுகாத்துக் கொண்டான். தன்னுடைய 10 பிள்ளைகளும் பாவம் செய்திருப்பார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் வீடுகளிலே விருந்து கொண்டாடுவார்கள். ஒரு வீட்டிலே விருந்து என்று சொன்னால் மற்ற 9 பேரும் அந்த வீட்டிற்கு போவார்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விருந்து கொண்டாட்டங்களிலே சகோதரர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள், குடும்பங்கள் கலந்து கொள்ளுகிறது என்று பார்த்தால் எல்லாமே குறைந்து போய்விட்டது. அன்பு குறைந்து போய்விட்டது, சகோதர சிநேகம் குறைந்து போய்விட்டது, ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற தன்மைகள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. ஆனால் அந்த நாட்களிலே அந்த யோபனுடைய 10 பிள்ளைகளும் ஒரு வீட்டிலே விருந்து என்றால் மற்ற 9 பேரும் கூடிக்கொள்ளுவார்கள். இப்படி ஒவ்வொரு வீட்டிலே விருந்து நடக்கும் பொழுதும் இந்த யோபு என்ன செய்வானா? விருந்து முடிகிற அந்த மறுநாளிலே அவர்கள் எல்லாரையும் அழைத்து அனுப்புவான். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தூஷித்து இருப்பார்களோ, கர்த்தருக்கு விரோதமாய் பேசி இருப்பார்களோ, கர்த்தருக்கு விரோதமாய் ஏதாவது பாவம் செய்திருப்பார்களோ, அதனாலே தேவன் என்னுடைய பிள்ளைகளை அடித்து விடக்கூடாது, அவளுக்கு எந்த தண்டனையும் வந்து விடக்கூடாது என்று சொல்லி பயந்து அதிகாலமே எழுந்து அத்தனை பேரை வரவழைத்து அவளை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக பலி செலுத்தி கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துவானாம். பலி செலுத்தி பாதுகாத்துக் கொண்டான். ஒரு தகப்பன், ஒருவேளை குடும்பத்தில் தகப்பன் இல்லை என்கிற ஒரு நிலைமை இருக்குமானால் தாய்மார்
பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. தாய் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அந்த குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்துக்காக திறப்பிலே நில்லுங்கள். உங்கள் வீட்டாருக்காக, உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள், உங்கள் மனைவி, உங்கள் வீடு எல்லாவற்றுக்காக நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காலம் இது. நாம் அமைதியா இருக்க வேண்டிய காலம் அல்ல. நாட்கள் நமக்கு வெளியே போக வேண்டாம் அல்லது வேலை செய்ய வேண்டாம், ஆகவே இஷ்டம் போல இருக்கலாம் என்கிற காலம் அல்ல. நாம் யுத்தம் பண்ண வேண்டிய காலம். யோபு என்ன செய்தான்? அவ்வளவு உத்தமனாய் சன்மார்க்கனாய் இருந்தும் கூட, தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தும் கூட, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை ரத்தத்துக்குள்ளாய் வைத்து வேலி அடைத்து காத்து கொண்டான். கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தான். அதனால தான் வேதத்தில் நான் வாசிக்கும் போது அவன் ஒரு கீர்த்தி பெற்ற ஒரு மனுஷனாய் மாறினான். அவன் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டான். 42ஆம் அதிகாரம் முடியும் போது பாருங்க, யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் முடிவில் சொல்லப்படுகிறது, அவன் நெடுநாள் வாழ்ந்திருந்தான். அவனுக்கு வந்த கஷ்டங்கள், அவனுக்கு வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் செய்து கடைசியாய் வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் நெடுநாளாய் வாழ்ந்திருந்தான். அவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டான். ஒரு பெரிய பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். கர்த்தரோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டோட பிரசன்னத்தை பார்க்கிற ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணாத நாட்கள், வேதம் இல்லாத நாட்கள், உபதேசியார்களும் அல்லது ஊழியக்காரர்களும் அல்லது இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியாக்களும் வசதிகளும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காக திறப்பிலே நின்றான். என்னுடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டுமே, என்னுடைய 10 பிள்ளைகளும் காக்கப்பட வேண்டுமே, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துவிடக் கூடாது, அவர்கள் வீணான இடங்களுக்கு போய்விடக் கூடாது, தவறான நண்பர்களோடு சேர்ந்து விடக் கூடாது, எல்லாவற்றிலே கவனமாய் இருந்து காத்து கொண்டான். இன்னைக்கு அந்த காலகட்டத்திலே தான் பெற்றோராகிய நமக்கு இந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், பிள்ளைகளுக்காக திறப்பிலே நில்லுங்கள். பிள்ளைகள் கல்லூரிகளுக்கு போகிறார்கள், பள்ளிகளுக்கு போகிறார்கள், கம்பெனிகளுக்கு போகிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அவருடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வீடுகளுக்கு வரும்போது எப்படி இருக்கிறார்கள், நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், எங்க போனாலும், பிள்ளைகள் எங்கே போனாலும், கணவர் எங்கே போனாலும், மனைவி எங்கே கடந்து போனாலும், குடும்பத்தார் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒன்று மட்டும் சொல்லுவேன், எல்லாருக்காக திறப்பிலே நில்லுங்கள். அதிகாலமே எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு, பெற்றோருடைய பொறுப்பு. ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி குடும்பத்துக்காக திறப்பிலே நிற்க வேண்டும். மிக முக்கியமாய் யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, பிள்ளைகள் காக்கப்படும்படியாக, பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, எல்லா பொல்லாத கிரியைகள், பிசாசின் தந்திரங்களிலிருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்பட அதிகாலமே எழும்பி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பலி செலுத்தினான் என்று வாசிக்கிறோம். ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களும் காக்கப்பட வேண்டுமானால் யோபை போல நாம் அதிகாலமே எழுந்து ஆண்டோட சமூகத்தில் திறப்பில் நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாப்டிஸ்ட் சபைகளை ஆரம்பித்து உலகத்தையே கலக்கின ஊழியக்காரர்கள், ஜெப வீரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவருடைய தாய், இந்த சார்லஸ் வெஸ்லியினுடைய தாய், அந்த தாய்க்கு 9 பிள்ளைகள். கடைசி பிள்ளை பிறந்த சில மாதங்களிலே தகப்பன் மரித்து போனார். அந்த தாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு தாய். 9 பிள்ளைகளையும் அவர்கள் என்ன செய்வார்களாம்? காலையில ஜெபித்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவாங்களாம். ஒரு தோட்டத்திலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். விவசாய வேலை செய்து கொண்டே தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். மாத்திரமல்ல, ஆலய ஒழுங்கில் அதிகமாய் பிள்ளைகளை நடத்துவார்கள். காலையில ஆராதனைக்கு பிள்ளைகளை சரியாய் அழைத்து கொண்டு போவார்கள். தகப்பன் இல்லை, வழி நடத்த ஆள் இல்லை. ஆனாலும் அந்த பொறுப்பை அவர்கள் எடுத்து அந்த 9 பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் படுத்திருக்கும் பொழுது, மிக ஒரு சிறிய வீட்டில் அந்த பிள்ளைகள் படுத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையினுடைய தலைமாட்டிலும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்களாம். ஆண்டவரே, இந்த மகனை உம்முடைய ஊழியக்காரனாய் மாற்றும், இந்த மகளை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும், உம்முடைய ஊழியக்காரியாய் மாற்றும். இவர்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இவர்கள் உமக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். இந்த மகன் உமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த மகள் உமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுடைய தலைமாட்டில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு தாய். என்ன அதனுடைய பிரதிபலன் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால்,
அவர்களுடைய 9 பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் மாறினார். அதுல மிக முக்கியமாய் சார்லஸ் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரர்கள் உலகத்தையே கலக்குகிறவர்களாய், D.L. மூடி என்ற அவர்களுடைய காலகட்டத்தில் உலகத்தை கலக்குகிற ஊழியக்காரர்களாய் மாறி போனார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். குடும்பத்தினுடைய தலைவன், குடும்பத்தினுடைய தலைவி, பெற்றோர் நாம் பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்க வேண்டியது மிக அவசியம். நாம் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காய் போராட வேண்டியது அவசியம். பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கைக்காய் தேவ சமூகத்திலே போராட வேண்டியது அவசியம். நாம் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காய் கர்த்தருடைய சமூகத்திலே கதற வேண்டியது அவசியம். அவர்களை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கடைசியா நாம் ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே இருக்கும் பொழுது கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருந்தது. அந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய பெட்டியை தவறுதலாய் தொட்டதினாலே ஏற்பட்ட ஒரு பயங்கரமான காரியத்தை 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டியின் பக்கத்துல ஆசாரியன் தவிர யாரும் போக முடியாது. கர்த்தருடைய பெட்டியை யாரும் தொட முடியாது. கர்த்தருடைய பெட்டியில பார்த்தாலே அடிவிடும். மகா பயங்கரமான பரிசுத்தமான தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த பெட்டியின் பக்கத்துல யாரும் போக முடியாது. ஆனால் அந்த பெட்டி ஒரு ஓபேத் ஏதோம் என்று சொல்லக்கூடிய தாவீதுனுடைய பராக்கிரமசாலியின் வீட்டிலே கொண்டு போய் வைக்கப்பட்டது. 3 மாதம் அவருடைய வீட்டிலே அந்த பெட்டி இருந்தது. அந்த 3 மாதமும் அந்த வீட்டிலே இருந்த பெட்டி நிமித்தமாக கர்த்தர் அவரை அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். என்றால் என்ன அர்த்தம்? அந்த பெட்டி தன்னுடைய வீட்டிலே வருவதற்காக தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவன் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டான். 1 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் நான் வாசிக்கிறோம். இந்த ஓபேத் ஏதோமுக்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். அவன் ஒரு பராக்கிரமசாலி. அவனுக்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல படிக்கிறோம். அவனுக்கு 62 குமாரரும் குமாரத்திகளும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய பேர பிள்ளைகளுமாக 62 பேர் இருந்தார்கள். மொத்தம் 70 பேர். முதல்ல 8, இங்க 62. இவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்தை, அவனுக்கு பிள்ளைகள், அவனுக்கு பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகளோட பேர பிள்ளைகள் என்று ஒரு பெரிய கூட்டமே அவனை சுற்றிலும் இருந்தது. அத்தனை பேரையும் அவன் பரிசுத்தமாய் பாதுகாத்தபடியினாலதான் அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம 3 மாசம் இருந்தது. எவ்வளவு பரிசுத்தமாய் தன்னுடைய குடும்பத்தை அவன் காத்திருப்பான். பிலமனுக்கு பவுல் எழுதுகிறார். பிலமனுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அந்த முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பிலமனுக்கு பவுல் எழுதுகிறார், உன்னுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை நான் வாழ்த்துகிறேன். அந்த சபையை நான் வாழ்த்துகிறேன். ஓபேத் ஏதோமனுடைய குடும்பம் ஒரு பெரிய சபை போல காணப்பட்டது. 70 பேர் கொண்ட ஒரு குடும்பம், ஒரு பெரிய சபை போல இருந்திருக்கும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவன் எப்படி நடத்தி இருப்பான், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு பயப்படுகிறது எப்படி போதித்திருப்பான். நம்முடைய வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி வரப்போகிறது, அங்கே நாம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று போதித்திருப்பான். குடும்பம் ஒரு சபையா இருக்கிறது. குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சபையா இருக்கிறது. அந்த சபைக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி வருகிறது. ஓபேத் ஏதோமினுடைய குடும்பம் ஒரு சபையாய் காணப்பட்டது, பரிசுத்தமான ஒரு சபையாய் காணப்பட்டது. அந்த சபைக்குள்ளே, அந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவருடைய பெட்டி கடந்து வருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டிற்கு நாங்கள் ஆராதனை நடத்துவதற்காக போவோம். அப்பொழுது சொந்தமான இடம், விசுவாசிகள் என்றெல்லாம் இல்லை. 90ஆம் வருஷம் 91ஆம் வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு நாங்கள் போவோம். அந்த வீட்டில் அவர்களுக்கு 5 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாருமே சின்ன பிள்ளைகள். அவர்களுக்கு நாங்கள் ஆராதனை நடத்த வேண்டும். அந்த தாயும் தகப்பனும் ஊழியத்து நிமித்தமாய் எல்லா வாரமும் வெளியே போய் விடுவார்கள். நானும் என்னோட கணவரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் அந்த வீட்டுக்கு போவோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதுதான். இந்த 5 பிள்ளைகளுக்கும் காலையில போய் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி, அவங்களை பாட்டு பாடி, அவங்களை வசனத்தை சொல்லி ஆராதனை நடத்தணும்.
ஒவ்வொரு வாரமும் அந்த வீட்டுக்கு நாங்கள் போவோம். அந்த பிள்ளைகள் நாங்கள் போகும்போது சில நேரம் தூங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களை எழுப்பி அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி ஒரு ஆராதனைக்குரிய காரியங்களை ஒழுங்கு பண்ணி அந்த ஹாலில் உட்கார்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அவர்களுக்கு வசனத்தை போதித்து ஆராதித்து முடிப்போம். என்னை பார்க்கும்போது அதிலே ஒரு சில பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இன்னைக்கு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அன்றைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சோ வீடு ஒரு சபையாய் மாற வேண்டும். வீடு கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலமாய் மாற வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டும். ஓபேத் ஏதோம் தன்னோடு இருந்த தன்னுடைய பிள்ளைகள் வாசித்தோமே 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 62 பேர் அவனுடைய குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் தேவனுக்கு பயந்து தங்களுடைய வீட்டை ஒரு தேவனுடைய சபை போல பாதுகாத்துக் கொண்டார்கள். அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கடந்து போனது. என்ன நடந்தது? அந்த வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனுடைய பலன் அதுதான். கர்த்தர் கனம் பண்ணினார். ஓபேத் ஏதோமை ஆண்டவர் கனம் பண்ணினார். அது மட்டுமல்ல, இந்த 26ஆம் அதிகாரம் 1 நாளாம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய அரசாங்க வேலை கொடுக்கப்படுகிறது. ஆலயத்தினுடைய வாசலை காக்கிற பெரிய பொறுப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. அது ராஜரீக உத்தியோகமாக இருந்தது. அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அந்த பெரிய உத்தியோகமானது அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய ஆலயத்தை காக்கும்படியா அந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னுடைய குடும்பம் ஒரு சபையாய் மாறட்டும். என்னுடைய குடும்பம் தேவனை ஆராதிக்கிற ஒரு இடமாய் மாறட்டும். தேவனை ஆராதிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டி கடந்து வரும். உடன்படிக்கை பெட்டி நம்முடைய வீட்டிலே கடந்து வரும்போது, அந்த பிரசன்னம் கடந்து வரும்போது நாம நம்முடைய குடும்பம் நமக்குண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு நாம் என்ன நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து போகிறோம்? ஒரு நோவா தன்னுடைய அடிச்சுவடை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்து போனான். ஒரு யோபு எப்படி நடக்க வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு காண்பித்து போனான். இன்னும் இங்கே ஓபேத் ஏதோம் பிள்ளைகளுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக அவன் ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு காரியத்தை எல்லை முழுவதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தை பிள்ளைகளுக்கு அவன் போதித்து போனான். நாம என்ன வைத்து போகிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன அடிச்சுவடுகளை வைத்து போகிறோம்? நாம் என்ன பார்க்கிறோமோ அதே தான் நம்முடைய பிள்ளைகளும் பார்ப்பார்கள். நாம் என்ன கேட்கிறோமோ அதை தான் பிள்ளைகளும் கேட்பார்கள். நாம் எப்படி நடக்கிறோமோ அப்படியே தான் பிள்ளைகளும் நடப்பார்கள். ஒரு காரியம் இப்படி, ஒரு சம்பவம் இப்படி சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் தினந்தோறும் வேலை முடித்து வந்து சாயங்காலம் ஒரு பாருக்கு போய் குடிப்பதை வழக்கமாய் வைத்திருந்தானாம். தினந்தோறும் வேலை முடிச்சு வருவான். வீட்டுக்கு வந்த உடனே அவன் எழுந்து புறப்பட்டு அந்த பாருக்கு கடந்து போவான். குடிப்பதற்காக கடந்து போவான். ஒரு நாள் அவன் கடந்து போகும்போது மிக அதிகமாய் பனி பெய்ய ஆரம்பித்திருந்தது. ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் போனான். குடிக்க போய்விட்டான், பாருக்கு போய்விட்டான். அவன் வருவதற்கு நேரமான உடனே அவனுடைய தாய் அவனுடைய பிள்ளையின் இடத்துல சொன்னாள். ஒரே ஒரு மகன் அவனிடத்துல சொன்னாள், அப்பாவை போய் கூட்டிட்டு வா என்று சொல்லி அனுப்பினான். பிள்ளை நடக்க ஆரம்பித்தான். வெளியே வந்தான். எங்க பார்த்தாலும் பனி. அந்த பனியிலே தகப்பனுடைய காலடி தடத்தை பார்த்தான். 2 காலடி தடம், 2 பெரிய காலடி தடங்களை பார்த்தான். அந்த காலடி தடத்திலே தன்னுடைய காலை வைத்து 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 சரியாக பார் பக்கத்துல வந்துட்டான். வந்தவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது பனியிலே சறுக்கி அங்க ஒரு பெரிய பள்ளத்திலே பிள்ளை விழுந்து போனான். தகப்பன் குடித்து முடித்து வீட்டுக்கு வருகிறான். வந்த உடனே தாய் அழுது கொண்டிருக்கிறாள். பிள்ளை வெளியே போன பிள்ளை இன்னும் வரவில்லை. பிள்ளை எங்க போனான்னு தெரியல, உங்களை தேடிக்கொண்டு வந்தான், அவன் எங்க போனான் என்று தெரியவில்லை என்று சொன்ன வேளையில அவன் கலங்கி போனான். அவனுடைய குடிவரியெல்லாம் முடிஞ்சு போச்சு, தெளிஞ்சு போனான். பயந்து ஓட ஆரம்பித்தான். வெளியே வந்தான். பிள்ளையினுடைய காலடி எங்கேயாவது தெரிகிறதா என்று பார்த்தான். அங்கே பார்க்கும் பொழுது அவனுடைய காலடி மேல சின்ன காலடி தடத்தை அவன் பார்த்தான். அவன் நடந்து போன அந்த பாதையில அதே இடத்துல சின்ன சின்ன காலடி தடங்களை அவன் அந்த பனியிலே பார்த்தான். தொடர்ந்து அவன் பின்தொடர்ந்து போனான். அங்க ஒரு பெரிய பள்ளத்துல
பிள்ளை விழுந்து கிடக்கிறதை பார்த்தான். மயக்கம் அடைந்து அடிப்பட்ட ஒரு நிலைமையில பிள்ளை விழுந்து கிடந்தான். ஓடி போய் இறங்கி போய் பிள்ளையை தூக்கி எடுத்தான். ஓ என்று அழுதான். நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவி மடியில பிள்ளையை போட்டான். போட்டு விட்டு அழ ஆரம்பித்தான். ஐயோ, என்னுடைய காலடி தடங்கள் ஒரு அழிவை நோக்கி போனபடியினால அதிலே என்னுடைய பிள்ளை நடந்து வந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கொண்டாரு. என்னுடைய பிள்ளை எனக்கு வேண்டும், இவனுக்கு நான் ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும், ஒரு சரியான பாதையை நான் காட்ட வேண்டும், அந்த பாதையில என்னுடைய பிள்ளை நடக்க வேண்டும் என்று சொல்லி அழ ஆரம்பித்தானாம். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நாம் என்ன விட்டு போகிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன விட்டு போகிறோம்? நம்முடைய காலடி தடங்களை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். நாம் நடக்கிறதை, நாம் பேசுகிறதை, நாம் பார்க்கிறதை, நம்முடைய சுபாவத்தை, நம்முடைய கிரியைகளை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வீட்டார், நம்முடைய பேர பிள்ளைகள் எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம செய்ததுதான் அவர்கள் செய்ய போகிறார்கள். ஆகவே ஒரு நோவாவை போல, ஒரு யோபை போல, ஒரு ஓபேத்தியதோமை போல தேவன் நமக்கு கொடுத்த இந்த கிருபையின் வாழ்க்கையை உண்மையாய் காத்துக்கொள்வோம், பத்திரமாய் காத்துக்கொள்வோம். ஒரு சரியான அடிச்சுவடுகளை நாம் விட்டு போவோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு சரியான காலடி தடங்களை விட்டு போகிறேன், நீங்கள் என்னோட பாதையில நடந்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? இயேசு 100க்கு 100 சரியாய் வாழ்ந்து போனார். அவரை பின்பற்றும் போது, அவருடைய காலடி தடத்திலே நாம் நடக்கும் போது, அவர் எப்படி பரலோகத்துக்கு போனாரோ அதே போல அந்த காலடி தடத்துல அவருடைய பரிசுத்த வார்த்தையில நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது அப்படியே நாமும் ஒரு நாள் பரலோகத்துக்கு கடந்து போவோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். இதை கேட்கிற அன்பான தாய்மார்கள், அன்பான தகப்பன்மார்கள், அன்பான சகோதரங்கள், தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்ன விட்டு போகிறேன்? என்னுடைய வீட்டாருக்கு நான் என்ன செய்கிறேன்? எந்த காரியத்திலே நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன்? எந்த காரியத்திலே நான் அவருடைய பக்திக்காக பிரயாசப்படுகிறேன்? உலகத்துக்காக அல்ல, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. சரீர முயற்சி அப்ப பிரயோஜனம். ஆனால் தேவ பக்தியானது இந்த உலகத்திற்கும் இனிமேல் வரப்போகிற உலகத்துக்கும் அது தேவையா இருக்கிறது. தேவ பக்தி இந்த உலகத்திலே வாழுவதற்கு மிக மிக தேவை. அதே தேவ பக்தி பரலோகத்துக்கு போவதற்கும் இந்த தேவ பக்தி தேவை. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம நம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுப்போம், நடத்துவோம். அப்படி நாம் நடக்கும் பொழுது சங்கீதம் 128:6 படிக்கிறோம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நாம் எதற்காய் பிரயாசப்படுகிறோமோ, நாம் எந்த காரியத்திலே கர்த்தருக்குள்ளாய் பிரயாசப்படுகிறோமோ அந்த பிரயாசங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். அவருடைய நல்ல வாழ்க்கைகளை காணத்தக்கதாய், மேன்மையான வாழ்க்கைகளை காணத்தக்கதாய் உங்களையும் எங்களையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் என்னோடு அதிகமாய் பேசினது உங்களோடு நிச்சயமாய் பேசி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எத்தனையோ தருணங்களை, எத்தனையோ சூழ்நிலைகளை நான் வீணாக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த காலங்களை, நேரங்களை, தாளந்துகளை நான் வீணாக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, மனம் போன போக்கிலே நான் நடந்திருக்கிறேன். ஐயா, எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே என்னோடும் எங்களோடும் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறேன். பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். எந்த வழியிலே நடத்த வேண்டும் என்கிற காரியங்களை வேதத்தின் மூலமாக தேவர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இவைகளை நாங்கள் கேட்டு இவைகளின்படி உணர்வடைந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஒரு நோவாவை போல, ஒரு யோபை போல, ஒரு ஓபேத்தியதோமை போல, ஒரு கொர்நேலியை போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பிள்ளைகளை குடும்பங்களை நடத்த நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அசதியாக சோர்வாக அல்ல தகப்பனே, பொறுப்புகளை தட்டி கழிக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். ஆமென். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் வைத்து பாதுகாக்கிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. ஒவ்வொரு பெற்றோரை நீர் அப்படி மாற்றும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு சரியான அடிச்சுவடுகளை காண்பிக்கத்தக்கதாக முன்மாதிரிகளாய் காணப்பட ஒவ்வொரு பெற்றோரை தேவன் மாற்றுவீராக. அவர்கள் அவர்கள் குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், குமாரர் குமாரத்திகள், வீட்டார் சகோதரங்களுக்காய் திறப்பிலே நிற்க, ஜெபத்திலே போராட ஒவ்வொருவரை தேவன் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒருவேளை சோர்வோடு, களைப்போடு, பலவீனத்தோடு, பலவிதமான போராட்டத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே, அவர்கள் மேலே இந்த வேளையில் உம்முடைய விடுதலை இறங்கட்டும். உம்முடைய விடுதலை இறங்கட்டும். இயேசு கொடுக்கிற விடுதலை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வரட்டும். ஒவ்வொருடைய சரத்திலும் இறங்கி வரட்டும். எல்லா சோர்வுகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா கலக்கங்களும், எல்லா போராட்டங்களும் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். குடும்பம் ஒரு தேவனுடைய சபையாய் மாறட்டும். குடும்பம் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்கிற ஒரு சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தேவ சமாதானம் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தடைகள் எல்லாம் மாறட்டும். நன்மைகளை காணட்டும் ஆண்டவரே. குடும்ப நன்மைகளை காணட்டும். எல்லா தரித்திரங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா போராட்டங்களும், எல்லா சண்டைகளும் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக. குடும்பங்களை குழப்புகிற அல்லது போராட்டத்தை கொண்டு வருகிற உபத்திரங்களை கொண்டு வருகிற, வேதனைகளை கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போகட்டும். ஒரு மனதை கெடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போகட்டும். அல்லேலூயா. பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஹalleluya. இந்த சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறட்டும். இந்த கட்டப்பட்ட அனுபவங்கள், இந்த நெருக்கமான அனுபவங்கள், இந்த சிறையிருப்பின் அனுபவங்கள் சீக்கிரமாய் மாறட்டும். எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. எல்லா ஜனங்களுக்கும் நீர் கொடுக்க போகிற விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா தேவ ஜனங்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும், வாலிப பிள்ளைகளும், சிறு பிள்ளைகளும், வயதானவர்களும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் பாதுகாக்கப்படும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். ஒரு குறையும் இல்லாமல் காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாம் கேட்டோம். நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்திய வசனங்களுக்காய் நன்றி. பேச நம்முடைய மகளை ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தை கேட்ட உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சபையாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். உங்களுடைய கருத்திலே மொத்தமாய் அர்ப்பணிக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே, எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. எல்லா துதி கனமகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியருடைய ஐக்கிய சிநேகமும் உலகம் முழுவதில் இருக்கின்ற பரிசுத்தவான்களோடும் தேவ மக்களோடு செய்து கொடுத்த தம்முடைய மகளோடு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இது முதற்கொண்டு எப்போதும் கூட இருப்பதாக. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கின்றார். துன்பத்திலும் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கின்றார்.
சொல்லுவோம். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கின்றார். துன்பத்திலும் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கின்றார். இயேசு என்றென்றும் ஜீவிக்கின்றார். ஆமென். இயேசு ஜீவிப்பதால் நாமும் ஜீவிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.